டாக்டர் அர்ஜுனா மீது வந்து இன்னொரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. செருப்புகள் எல்லாம் போட்டு அவரை அவமதிக்கும் வகையில் வந்து சகல குற்றங்களில் இருந்தும் முற்று முழுதாக அவர் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். வீடியோஸ் அனைத்தையுமே வந்து இணையதளங்கள்ல இருந்து அழித்து விடுறது. வணக்கம் ரோவலே. இன்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் எம்பி அர்ச்சுனா அவர்கள் மீது ஆன்லைன் ஆக்ட் மூலமாக போடப்பட்ட வழக்குக்கு தீர்ப்பு வழங்கப்பட இருக்கின்றது. அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் அந்த தீர்ப்பு என்ன மாதிரி வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறதில்ல. யாழ்ப்பாணம் மெயின் ஸ்ட்ரீட் 6ஆம் குறுக்கு தெருவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விஷயம் ஒன்று செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக டாக்டர் அர்ச்சுனா எம்பி அவர்களுடைய பெனர் வந்து அடித்து அந்த பெனருக்கு செருப்பு எல்லாம் கட்டி யாரோ இந்த வேலையை வந்து செஞ்சிருந்தார்கள். அந்த இடத்துல இன்றைய நாளில் பொலிசாரும் வந்து வரவழைக்கப்பட்டிருக்கணும். அந்த விடயத்தையும் பார்த்து கொண்டு இன்றைய நாளில் இந்த வழக்குக்கான தீர்ப்பு என்ன மாதிரி வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நீங்கள் இந்த காணொலி ஊடாக வந்து பார்க்க முடியும். இப்போ நாங்கள் நிற்கிறோம் 6ஆம் குறுக்கு தெரு மெயின் ஸ்ட்ரீட்லேருந்து நாங்கள் 6ஆம் குறுக்கு திரும்புகிற அந்த பெண்டில் தான் இந்த விடயம் வந்து செய்யப்பட்டிருக்குது. செருப்புகள் எல்லாம் போட்டு அவரை அவமதிக்கும் வகையில் வந்து பேனர் ஒன்று வச்சிருக்கணும். இவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்றும் தெரியாமல் இப்படி செய்திச்சினமோ தெரியல. உண்மையிலே அவர் கதைக்கிற ஒவ்வொரு வசனங்கள் வார்த்தைகள் எல்லாம் வந்து சரிபலை கப்பால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு இப்படியான வேலைகளை செய்வது அநாகரிகம் என்று தான் சொல்ல வேணும். பாருங்கள், செருப்புகள் எல்லாம் போட்டு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவுக்கு எதிராக வந்து இப்படி ஒரு பேனர் வச்சிருக்கு. இந்த இடத்துல வந்து யாழ்ப்பாண போலீஸாரும் வந்து இந்த இடத்துல சம்பவ விஷயத்தை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் யாழ்ப்பாண நீதிமன்றத்துக்கு முன்பு நிற்கிறோம். வழக்குக்குரிய 2 பகுதிகளுமே இன்றைய தினம் இந்த இடத்துக்கு வருகை வந்திருக்கிறோம். இந்த வழக்கில் என்ன மாதிரியான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். இன்றைய தினம் ஜூன் 19ஆம் தேதி யாழ்ப்பாண மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் வந்து நிகழ்நிலை காப்பு சட்டம் இலக்கம் 9 கீழே வந்து 2004ஆம் ஆண்டு சட்டத்தின் கீழே நாங்கள் போடப்பட்டிருந்த வழக்குக்கு தீர்ப்பு கிடைத்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் இந்த வழக்கானது முதலாம் எதிர்த்தரப்புவாதியான டாக்டர் ஜெயகாந்தன் மற்றும் 2ஆம் எதிர்த்தரப்புவாதியான டாக்டர் அர்ஜுனா மற்றும் 5ஆம் எதிர்த்தரப்புவாதியான அவருடைய சொந்த யூடியூப் சேனலின் எதிராக வந்து இந்த வழக்கு நாங்கள் போடப்பட்டிருந்தோம். அந்த வகையில் முதலாவது எதிர்த்தரப்புவாதியான டாக்டர் ஜெயகாந்தன் இந்த வழக்கிலிருந்து விலக்களிக்கப்பட்டிருக்கார். அதை அக்யூரேட் பண்ணியிருக்காங்க. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் அவர் செக்ஷன் 52 அடிப்படையில் வந்து நம்முடைய மனுதாரரை பற்றி பேசின கருத்துக்கள் வந்து தவறான கருத்துக்கள் இல்லை என்றால் மன்று வந்து கௌரவ மன்றினால் வந்து நம்பப்படுவதோடு கௌரவ மன்றினால் அந்த ஓடர் வந்து விடுவிக்கப்பட்டிருக்கு. இருப்பினும் 2வது பிரதிவாதியான எதிர்த்தரப்புவாதியான டாக்டர் அர்ஜுனா மீது வந்து இன்னொரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அவர் தன்னுடைய காரணம் காட்டுகளின் போது தான் ஒரு பாராளுமன்றத்தினுடைய கௌரவ பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினராக இருப்பதால் தனக்குடைய பேச்சு சுதந்திரம் இருப்பதாக வந்து தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் இருப்பினும் மன்றானது பாராளுமன்றத்தினுடைய ஒரு குடிமகனாக இருந்தார், பாராளுமன்றத்தின் உறுப்பினராக, அதே நேரம் சோசலிச இலங்கை குடியரசினுடைய குடிமகனாக இருந்தாலும் தன்னுடைய பேச்சு சுதந்திரத்துக்கு ஒரு எல்லை இருக்குது என்பதும் ஒரு தனிப்பட்ட ஒரு பிரபலமான ஒரு வைத்தியனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி, அவர் ஊழல் செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட வசனங்களும் சரி எந்தவித ஒரு முறையான எவிடன்ஸ் மூலமாக ப்ரூவ் பண்ணப்படலை. அதே நேரம் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி அவங்க பேச முடியாது என்றும் கௌரவ மன்றினால் வந்து உறுதியாக வந்து தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் கௌரவ மன்றானது இன்றைய தினம் டாக்டர் அர்ஜுனாவுக்கு எதிராக வழங்கப்பட்ட தீர்ப்பில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, இனிமேல் வந்து டாக்டர் கிருஷாந்தியுடைய மனுதாரர் மேலே எந்த அவதூறான பரப்புகளையுமே வந்து அவர் பரப்பக்கூடாது என்றும், அதே நேரம் இதுவரை ஒரு பரப்புன வீடியோஸ் அனைத்தையுமே வந்து இணையதளங்கள்ல இருந்து ரிமூவ் பண்ணிவிட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் கீழே இலக்கம் 52 செக்ஷன் 52 கீழே இது ஒரு தடை செய்யப்பட்ட கூற்றாக அவர் வெளியிட்டது டாக்டர் கிருஷாந்தியை பற்றி எந்தவித சந்தேகமும் இல்லாமல் மன்றினால் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் அவர் இனிமேல் பற்றி எந்த ஒரு வசனங்களையுமே வந்து குறிப்பிடக்கூடாது என்று மன்று தெரிவித்திருக்கின்றது. இது முழுக்க என்னுடைய சிரேஷ்ட சட்டத்தரஞர் லக்ஷான் டயஸ் வழிகாட்டலின் கீழே போடப்பட்ட வழக்காகும். இது இலங்கையை பொறுத்தவரையில் 2024ஆம் ஆண்டு நிகழ்நிலை காப்பு சட்டமானது கொண்டு வரப்பட்டது. இருப்பினும் வந்து இதுதான் இலங்கையில் 2வது வழக்கானது தீர்ப்பளிக்கப்பட்ட வழக்காக காணப்படுகின்றது. அந்த வகையில் வந்து எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். முக்கியமாக சீனியர் கவுன்சிலான லக்ஷான் டயஸ் வரைக்கும் ரொம்பவே நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இது தொடர்பாக கௌரவ மன்றி தெரிவித்தது டாக்டர் அர்ஜுனா இதிலிருந்து இனிமேல் எந்த தகவல்களையுமே வந்து பரப்பக்கூடாது என்று பரப்பிய தகவல்களை ரிமூவ் பண்ண வேண்டும் என்பது முக்கியமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நன்றி. இன்று மேலதிக நீதிவான் நீதிமன்றம் யாழ்ப்பாணத்தில் டாக்டர்
ஜெயக்குமார் அவர்கள் மார்கம புற்றுநோய் வைத்திய நிபுணர் அவர்களுக்கு எதிராக ஆன்லைன் சேஃப்டி ஆக்டின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கில் இருந்த சகல குற்றங்களிலிருந்தும் முழுதாக அவர் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். அவரால் எந்தவித ஒரு குற்றமும் செய்யப்படவில்லை என்பதை கௌரவ நீதிமன்றத்தால் தீர்க்கப்பட்டு அந்த வழக்கில் டாக்டர் ஜெயக்குமார் முழுதாக சகல குற்றங்களிலிருந்தும் விடுதலை செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். අද දින ගරු මෛත්‍රාත් අධිකරණය විසින් ජාපනයේ මෛත්‍රාත් අධිකරණය ඉදිරියේ මාර්ගම රෝහලේ විශේෂඥ වෛද්‍ය ඩොක්ටර් ජයකුමාරට විරුද්ධව පවරා ඇති ඔන්ලයින් සේෆ්ටි ඇක්ට් එක යටතේ ගොනු කරලා තිබූ නඩුවෙන් සියලු චෝදනාවන් වලින් ඔහු නිදොස් කර ඇති බවත් ඔහු එකී චෝදනාවන් වලින් මුදා හැර ඇති බවත් කවුරුවෙන් දැනුම් දෙනවා.